ஏண்டி அவ்வளவு தூரம் உங்க வீட்டுல வந்து அழைச்சோம், மாப்பிள்ள வராம உன்ன மட்டும் அமைச்சிருக்காரு? ஐயோ இல்லம்மா, அவரு தாம்மா கூட வந்திருக்கிறாரு. வெளியே நிக்கிறாரு. வான்னா வரமாட்டேங்கிறாரு. எங்கடி காணோம்? இங்க எதிரில தானே நின்னுட்டு இருந்தாரு. எங்க போனாரு? என்ன மூத்த மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு வந்தீங்க, இவ்வளவு நேரம் ஆகியும் வரலையேன்னு பார்த்தா 3 பேருமே வாசல்ல நிக்கிறீங்க. உங்களை எல்லாம் பெத்த ஆத்தாடா நானு, உங்க குலதெய்வம். இன்னைக்கு ஒருத்தன் இங்க அடிபட போறான். அத்தா, நீங்க எந்த ஊர்ல குடியிருக்கீங்க? அடடா, ஊர் பேர் கேட்கறதுக்குள்ள மழை ஏறிடுச்சே. சரி சரி, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா? மூத்த மருமகன் வந்துட்டாரா? இன்னும் எவ்வளோ நேரம் பாவம்? இதோ ஆயிடும் சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாகட்டும். அரை மணி நேரம் ஆனாலும் கவலை இல்லை. நான் அந்த வீட்டு மூத்த மருமகன். மூத்த மருமகனா? என்ன சார் சொல்கிறீங்க? ஓ, உங்ககிட்ட மொட்டையாக சொல்லிட்டனோ? கோவில் தெருல கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் தெரியுமா? அவரோட மூத்த பொண்ணை கட்டின மூத்த மருமகன் நான். ஓ அப்படியா? என்னப்பா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? ஒரு குடும்பத்தில் மூத்த மருமகனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு தெரியுமா? எந்த ஒரு விஷயம்னாலும் அவர் இல்லாம நடக்காது. சரியான பீலா பாட்டியா போகுது. ஓவரா பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கான். வேர் ஆர் யூ? கம் இம்மீடியட்லி பை ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ். பாத்தியா எங்கன்னு எல்லாரும் என்ன தேடிட்டு இருக்காங்க. தேடுறாங்களா? அப்படின்னா பியூட்டி பார்லருக்கு போறேன்னு சொல்லிட்டு வரலீங்களா? கொஞ்சம் இருங்க, ரிமூவ் பண்ணிடுறேன். இரு ஏன் நானே அவசரப்படல, நீ ஏன்பா அவசரப்படுற? இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் டக்குன்னு போய் நின்னோன்னு வெய்யே, நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையே கிடைக்காது. பொறுமையா அவசரப்படாம லேட்டா போகணும். அப்பதான் எல்லாரும் நம்மளை கவனிப்பாங்க. அது எப்படி சார்? லேட்டா போனா அதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு முடிஞ்சிருமே, அதுக்கப்புறம் எப்படி கவனிப்பாங்க? அதுதான் இல்ல, நம்ம மக்களுக்கு எப்பவுமே லேட்டா வர்றவங்கள தான் பிடிக்கும். சரி, நீ கிளீன் பண்ணுவா. பெரிய பெரிய ஃபங்க்ஷனு மீட்டிங்ல எல்லாம் கவனிச்சிருக்கியா? முக்கியமானவங்க லேட்டா தான் வருவாங்க. அப்ப எல்லாரும் கைத்தட்டி வர இருப்பாங்க. அரசியல் மேடையில லேட்டா மேடை ஏறவங்களுக்கு தான் கைத்தட்டல் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி மேடைக்கு லேட்டா வர்ற சினிமாக்காரங்களுக்கு தான் விசில் சத்தம் நிறைய பறக்கும். அதே மாதிரி வீட்டு விசேஷத்துக்கு லேட்டா வர்ற மூத்த மாப்பிள்ளைக்கு தான் மரியாதை அதிகமா கிடைக்கும். நம்ம நாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதம் பிடிக்கும். ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் தாமதம் தான் ரொம்ப பிடிக்கும். இதைத்தான் நான் ஃபாலோ பண்றது. அப்படிங்களா? பாத்தியா, இப்ப கால் பண்றாங்க. எடுத்து பேசிட்டா என் கிரேடு இறங்கிடும்ல. ஆனா இப்ப எல்லாரும் ஃபங்க்ஷனை மறந்துட்டு நான் எப்போ வருவேன்னு என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி? A definite dime with a hard knock style. As I step on the gas in 3 seconds, she'll peep 85. I get the show off the new CL coupe with the poke out. I woke up Saturday morning, you know I'm stretching it up. I was twisted at the copa, high off hazy. என்னையா அது? முகம் அப்படியே ஜொலிக்கும்னு சொன்ன, பழைய மாதிரியே தான் இருக்கு. சார், உங்க கலருக்கு ஒரே ஃபேஷியல்ல பளிச்சுன்னு சேஞ்ச் ஆயிடும்னு பாத்தீங்களா? 1 வருஷமாவது தொடர்ந்து பண்ணணும் சார். அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்காவது கலர் சேஞ்ச் ஆகும்.
வேற வந்துடுத்து. நிச்சயதார்த்த ஓலை எழுதி விடலாமா? எழுதிடலாமே. ஒரு நிமிஷம். நான் மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்க மூத்த மருமகனை வந்து சபையில உட்கார சொல்லுங்க. அவர் அப்பவே வந்துட்டாருன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் உள்ள வராம வெளியிலே இருக்காரு? அப்பா, அவர் மாதவியை பார்க்க பயப்படுறாரோ என்னமோ. டோன்ட் மிஸ்டேக் மீ மிஸ் மாதவி. இட்ஸ் a fact. நீங்க அவரை மதிக்கிறது இல்ல, எடுத்தெறிஞ்சு பேசுவீங்கன்னு வெளியில கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவர் மனஸ்தாபம் பட்டுக்கிட்டு உள்ள வராம இருக்கலாம் இல்லையா? அதான் சொன்னேன். Am I correct? கரெக்ட் தான். நானே போய் அவரை கூட்டிட்டு வரேன். That's good. Do it immediately. Negotiations are the best adhesive for a family. இதத்தான் விட்டு கொடுத்து போனா குடும்பம் விரிசல் விட்டு போகாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. Am I correct? என்ன ஒருத்தரையும் காணோம். நம்மளை மறந்துட்டாங்களோ? இவன் இங்க வரா? ஹலோ, வர்ற வேகத்தை பார்த்தா நம்மளை அடிச்சு உள்ள விட்டு போகலோ. சமாளிப்போம். ஆமாங்க, நான் கேசவன் தான் பேசுறேன். சாரி, இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி. ஆமாம்மா, என்ன பண்றது, டைமே கிடையாது. ஆமாம்மா. மாமாவா? என்ன மாமா கூப்பிட்ட? ஆமா மாமா, கவிதாவோட நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்க போகுது. ப்ளீஸ் உள்ள வாங்களேன். உள்ளயா? இல்ல, நான் ஒரு முக்கியமான ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள வந்தா சிக்னல் கிடைக்காதுன்னு பாக்குறேன். மாமா, நான் வேணா உங்க போனை வச்சுக்கிட்டு வெளியில வெயிட் பண்றேன். நீங்க தயவு செஞ்சு உள்ள போங்க. கவிதாவோட ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ணுங்க. என்னடா இது அதிசயமா இருக்கு? மாதவியா இப்படி பேசுறது? ஒருவேளை என் பவர் என்னங்கறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டியோ? மாமா, பழைய விஷயத்தை பத்தி இப்ப நினைச்சு பார்க்காதீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு உள்ள வாங்க. இப்ப தெரியுதா மூத்த மருமகனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு? நான் இல்லாம சபை களை கட்டுமா? உண்மைதான் மாமா. ப்ளீஸ் உள்ள வாங்க. நீ போ, நான் வரேன். மாமா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க வரலன்னா நம்ம கவிதாவுக்கு நல்லது நடக்கிறதுல சிக்கல் வந்துடும். இந்த அறிவு ஆரம்பத்திலேயே இருந்திருக்கணும். இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? எவ்வளோ பேசுன நீ. ஏன் அடிக்க கூட வந்தியே அன்னைக்கு? ஆளுக்கு ஆளு சொல்லி காட்டினவுன்ன இப்ப நடு ரோட்ல வந்து கூப்பிடுறியா? இப்ப கூட எல்லாத்தையும் மறந்துட்டு வாங்கன்னு தான் கூப்பிடுற. மன்னிச்சுட்டு வாங்கன்னு கூப்பிட தோணல இல்ல? இதே வீட்டுல என்னை எவ்வளோ அவமானப்படுத்திருப்ப, ஞாபகம் இருக்கா? ஏய், வாய மூடு, மரியாதை கேட்டுரும். மாப்பிளையா மாப்பிளை, அந்த வார்த்தையை கேட்டாலே அசிங்கமா இருக்கு. ஏய், கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படுற? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? போன வாரம் கூட உன் வீட்டு வாசம் முன்னாடி வச்சு என்னை எவ்வளவு கேவலமா பேசின யோசிச்சு பாரு. யோ, திருடுறதெல்லாம் ஓம் புத்தி, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அறிவில்ல உனக்கு. மை போட்டு பாக்குறேன், குறி கேக்குறேன்னு. எந்த காலத்தியா இருக்க? எதுவா இருந்தாலும் போலீஸ்ல போய் சொல்லு. அது விட்டுட்டு இங்க வந்து குதிச்சிட்டு இருக்க. என்னம்மா எல்லாம் இங்க நிக்கிறீங்க? மூத்த மாப்பிள்ள எங்க? அவரு அங்க நின்னுட்டு இருக்காரு. அங்க இருந்து என்னம்மா பண்றாரு அவரு? வர சொல்லுங்க. இல்ல, மாதவி கூப்பிட்டு வந்துருவா. நம்மளும் போய் கூப்பிடலாம் வாமா. அதாம்மா முறை. இல்ல, அவங்க வந்து வாமா போலாம் வா. எல்லாம் வாங்க. இதையெல்லாம் மறந்துட்டு வான்னு நீ கூப்பிட்ட உன்ன நான் வந்துடுவேனா? கையால் அடிக்கிறத விட வார்த்தையால் அடிக்கிறது தான் ரொம்ப வலிக்கும்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. நீ அப்படி நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் உள்ள வரேன். இல்ல நான் இல்லாமலே நிச்சயதார்த்தம் நடத்துங்க. நிச்சயதார்த்தத்துல என்னால தடங்கள் வரக்கூடாது. எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என்ன தம்பி, ஏதாவது மனஸ்தாபமா? ஏன் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? மனஸ்தாபம்லாம் ஒண்ணும் இல்ல. உள்ள புழுக்கமா இருக்கேன்னு சும்மா காத்து வாங்கலான்னு வெளியே வந்தேன். அதுக்குள்ள நீங்களா வெளியே வந்துட்டீங்க. நீங்க போங்க, நான் ஒரு கால் பண்ணணும். உள்ள சிக்னல் இல்ல, நான் கால் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஐயோ அம்மா பிடிங்க மாமா எந்திரிங்க மாமா நத்திங் ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கிட் ஒரு சின்ன மூமெண்ட்ல ஸ்லிப் ஆயிடுச்சு. அதுல தண்டால் எடுத்த மாதிரி ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ். தண்டாலா? அது நல்ல வேலை தம்பி, உங்களுக்கு மீச இல்லாத நல்லதா போச்சு. என்னடா குப்புரோட மண்ணு சாமியாடி சொன்னது சரியா போச்சு. எப்படியோமா நம்ம குடும்பத்து கஷ்டத்தை போக்க மூத்த மாப்பிள்ள அடிபட்டுட்டாரு. ஏன் தம்பி பலமா ஒண்ணு அடிபடலையா? நத்திங். ஐயோ என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, கீழே விழுந்து அடிபட்டா எப்படி கத்துவாங்கன்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓ நான் ஏதோ வலியில கத்துறீங்கன்னு நினைச்சேன். வேற ஒண்ணு இல்ல, நத்திங் டு வரி. என்னம்மா எதுக்கும் மூஞ்சி கை கால்லாம் அலம்பிட்டு உள்ள போலாம், மண்ணு ஒட்டி இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு மண்ணு தானே ஒட்டும், எல்லாம் ஒட்டும். போடி உள்ள. என்ன சொன்னீங்க? அது ஒண்ணு இல்ல, நீங்க போங்க, வரேன். போங்க. சரி வாங்கப்பா, வாங்க போலாம். போடி வாங்க போங்க. மிஸ்டர் முரளி, 1 மினிட். கூப்பிட்டீங்க? What is the problem? one small request. Tell me. உங்க ஷோல்டர் ஃப்ரீயா தானே இருக்கு? Yeah. Can I land here? சாரி, கை போட்டுக்கிட்டுமா? Please. Pleasure. ஏன்னா நம்ம சகலையா போறோம்ல, அதான் நெருக்கமாகலாமே தான். What a closeness. கடவுளே, நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணோன்னு உன்கிட்ட பல முறை வேண்டியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் வேண்ட போற விஷயமே வேற. மாதவி தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். அதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா அது மாதவியை தான் பாதிக்கும். அவ பட்ட கஷ்டங்கள் போதும், இதுக்கு மேலே அவளை சோதிக்காத. மாதவி தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். நான் அதை மட்டும்தான் உன்கிட்ட வேண்டிக்கிறேன். நீ தான் நடத்தி கொடுக்கணும். வர வைகாசி மாசம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த தினம். அன்னைக்கு நாள் ரொம்ப அமோகமா இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுடலாமா? எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. பொண்ணு வீட்டுக்காரங்களே ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. நீங்க என்ன சொல்றாள்? எங்களுக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்ல. நாள் நல்லா இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அன்னைக்கே வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, அவங்களே சொல்லிட்டாங்களே, அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எழுதிடுங்களேன். பேஷா எழுதிடுறேன். அப்புறம் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஆச்சாரமா என்னோட உட்பி கவிதாவுக்கு ஒரு சிம்பிள் ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன். வித் ஆல் யுவர் பர்மிஷன். இந்தாங்க கவிதா, வாங்கிக்கங்க. எஸ், தட்ஸ் ஹெர்பல் சாக்லேட். இது நானே என் வீட்டில் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் கவிதாவுக்காக. ஹவுஸ் இட்? சாப்பிடுங்க. நல்லா இருக்குன்னு தான் கவிதா சொல்லுவாங்க. பட் உண்மையிலேயே அது நல்லா இருந்ததுன்னா இந்த சாக்லேட்டை பெரிய லெவல்ல மேனுஃபேக்சர் பண்ணி சவுத் இந்தியாவுக்கு, ஏன் ஆல் ஓவர் இந்தியாக்கே சப்ளை பண்ணிடலாம். இந்த சாக்லேட்டுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்னு தெரியுமா? என்னோட பேரும் கவிதாவோட பேரும் இணைச்சு கவி மூர். எப்படி இருக்கு? பட் இந்த சாக்லேட்டோட டீலர்ஷிப் என்டையர் இந்தியாவுக்கு, யூ நோ, இட்ஸ் கலையரசி. எழுதிவிட்டேன், படிக்கிறேன், கேளுங்கோ. நிகழும் விக்கிரதி வருடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை
சுபயோகம் கூடிய சுப தினத்தில் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி வாசுகி தம்பதியினரின் குமாரத்தி திருவளர் செல்வி கவிதாவை கோபாலன் ராதை தம்பதியினரின் குமாரன் திருவளர் செல்வன் முரளிதரனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சம்பந்திகள்லாம் சைன் பண்ணிடுங்க. கொடுங்க. பொண்ணோட அண்ணனையும் சைன் பண்ண சொல்லுங்க. மூத்த மருமகன்ட்டையும் சைன் வாங்கிக்கோங்க. இந்தாங்க மாப்பிள்ள. சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. பென் ப்ளீஸ். கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசணும். ஏம்மா, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா உத்தேசம்?